ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ்டோரி. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நாங்க ஹாங்காங்ல போன செகண்ட் டே ட்ரிப்பை தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. இது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. நீங்க இப்ப பாக்குறது 10,000 புத்தா மொனாஸ்ட்ரியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படின்னா 10,000 புத்தர் மடாலயம் பைட்டோ கிராமத்துல ஒரு மலைப்பகுதியில இது இருக்கு. 431 செங்குத்தான படிகள் கொண்டது. இது ரெண்டு பக்கமும் அர்ஹால்ட் சிலைகளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சிலைகள் ஞானம் பெற்ற துறவிகளுக்கு சமமான பௌத்த சிலைகள். இந்த சிலைகள்லாம் யுனான் குவாங்டாங் மாகாணத்துல உள்ள கலைஞர்களால தயாரிக்கப்பட்டது. இது 8 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டது. மொத்தத்துல இந்த மடாலயத்துல சுமார் 13,000 புத்தர் சிலைகள் இருக்கு. இவற்றில் பல டாங் வம்சத்திலிருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வியூ ஆகும். போட்டோலாம் எடுத்துக்கூடாது. அப்ரோச் எனி வைட் பிக் இன்க்ளூடிங் பிக்லெட்ஸ். பிக் கூட போட்டோ எடுத்துக்கூடாதா? எதுவும் கொடுக்காதீங்கன்றாங்க. இல்ல போட்டோவை எடுத்துக்காதீங்க கூடன்றதுங்க. அப்ரோச் பண்ணாதீங்க. இன்னும் நம்மள கூண்டுக்குள்ள போற மாதிரி நம்ம கூண்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எந்த பக்கம் போனா? இப்படித்தான் போனாலுங்க. அந்த பக்கம் வரியா இந்த பக்கம் வரியா? கரெக்டா வழியா தான் போயிட்டு இருக்கோம். காமெடி பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுக்காரோட காமெடி பாருங்க. எதுக்கு நீங்க அப்படி நடக்கிறீங்க? ஏய், நீங்க வாக் பண்ணிட்டு சமயத்தா வாக்கு வழியெல்லாம் புத்தவசமா இருக்குது. 1000 புத்தான்னு கரெக்டா தான் இருக்கு. ஸ்டாச்சு சைடெல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு மாதிரி இருக்கு பாருங்க ஸ்டாச்சு. ஒன்னும் நீங்க உட்காந்துட்டீங்க. எனக்காக எல்லாம் எனக்காக அப்படிதானுங்க. நீங்க நல்ல நீங்க பேக் கொண்டாட போனீங்க. நான் பேக் எடுத்து நாங்க என் பேக் மட்டும் பிடிக்கல. அவ ஸ்நாக்ஸ் தாங்க இருக்கு. அது எடுக்க மாட்டான். நாங்க பிடிச்சே வாங்க. நீங்க அவ்வளவு பேசாதீங்க. ஸ்டெப்ஸ் எவ்வளோ ஸ்லோப்பா இருக்கு பாருங்க. பக்கம் ஃபுல்லா ஒரு பக்கம் ஃபுல்லா போட்டிருக்காங்க. ஓ, பழம் காய்கறிலாம் கொண்டு போற புத்தாவா? ஒரு புத்தா. செப்பல் நல்லா கிரிப்பா போட்டுக்கோங்க. நிறைய பேர் இங்க எல்லாமே ஷூ, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட், ஜர்க்கின் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா குளிரும் செய்யுது லைட்டா. வாங்க வாங்க வாங்க. அப்படியே இல்லை, ஸ்லோவா வாங்க. வந்துகிட்டே இருங்க. நின்னீங்கன்னா லேட் ஆயிடும். நிக்கிற மாதிரி இருக்கும்.
ஒரு பக்கம் ஸ்லோப்பாக போட்டிருக்காங்க, தண்ணிலாம் ஃபுல்லாக வடிகிற மாதிரி. இந்த பக்கம் ஃபுல்லாக போட்டிருக்காங்க பாருங்க. எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி இங்கே இதாகாது, நிற்காது. ஒரு பக்கம் ஸ்டெப்ஸ் சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக செடியாக தான் இருக்கு. மழை ஹைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பசங்க உட்காந்துருக்காருங்க. இன்னும் மேலே வரைக்கும் போன போல இருக்கு. இவங்க அப்பா பார்க்குறேன், தாத்தா கூட நடந்து வராங்க. எங்கள் அப்பா ரொம்ப ஸ்லோவாக எங்கேயோ வராங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம். எங்க அப்பா வர வரைக்கும் உட்காரத்துக்கு சேர்லாம் போட்டிருக்காங்க. எங்க அப்பா இன்னும் காணும். கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். இன்னும் ஏறணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் தான். மேலே தெரியுது பாருங்க, கோல்டனா, அங்கதான் டெம்பிள் இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க அப்பாவே ஆளை காணும். அவங்க அப்பா இன்னும் வரைக்கும் வரல. சரி, நானே கிளம்புறேன். இன்னும் வரல பாருங்க. தெரியுறாங்கப்பா, தலை தெரியுது. இப்பதான் தலை தெரியுது. வாங்க வாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இதோ இதுங்க, இந்த இருக்கு பாருங்க, 2 பெண்டு தான். வாங்க வாங்க. நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். நீங்க உட்காருங்க. நீங்க வர வரைக்கும் நான் உட்காந்து தான் இருந்தேன், உங்களை பாக்குற வரைக்கும். இப்ப அப்படியே கிளம்புறேன். இப்ப பரவாயில்ல, மூச்செல்லாம் ரொம்ப வாங்கல. கொஞ்சம் மேலே ஏறிட்டோம். ரொம்ப ஸ்லோப்ல தான் ஒரு மாதிரி இந்த மாதிரி இருந்தது. டீர் பக்கம் இருக்கு, ஸ்டெப்ஸ் இருக்கு, அதான் இருக்கு. எது நம்ம போகிறதோ சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டெப்ஸ் இன்னும் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டே ஸ்லோவாக வரலாம். தெரியுறாங்களா புத்தா சிலை? கொஞ்ச நேரம் ரெஸ்டாக உட்காந்துக்கலாம். இங்கே போட்டு வச்சிருக்காங்க டென்ட் மாதிரி. இது பாருங்க, கட்டியிருக்காங்க. எங்க அப்பா தெரியுறாங்களா? உட்காந்துட்டாங்கப்பா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம் நாங்க. கீழே உட்காந்துருக்காங்க. நல்ல பேக் எடுத்து வரல. ஒரு பேகு, என் பேக் மட்டும் எடுத்து வந்தேன், காசு இருக்குன்ட்டு. சரி, ஓகே, கிளம்பலாம். ஆனால் இப்போ ரெஸ்ட் எடுத்தது நல்லா இருக்கு. மீனா, மீன் வேலை நிற்கிற மாதிரி. ஒரு மீன், மானு, எல்லா வெரைட்டியும். நோ ஃபுட் அலவுடு. குட் மார்னிங். குட் மார்னிங். பரவாயில்ல, இங்க எல்லாரும் ஸ்வீட்டா இருக்காங்க. பாக்குறவங்களா குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இல்லை, இது எல்லாமே அனிமல்ஸா? ரைட்டு. ஒரு அனிமல்ஸு டிஃப்ரெண்டாக இருக்குப்பா. மாடு, மான், சிங்கம், யானை, மாடு, காளை மாடு,
எருமை மாடு. அதுக்கப்புறம் என்ன மாடு? சூப்பர். இந்த புத்தா மயில் மேலே. மயில் மேலே லாஃபிங் புத்தமாக இருக்க. ஃபுல்லாக சைல்டு வச்சுருக்காரு பாருங்க. 1 2 3 4 5 6 பசங்க அவங்க லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஏறி போனோம். சான் வந்துட்டுருக்காங்க. க்ரீன் பேக் தெரியுது. ஓகே, சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அப்படியே ஏறி போடலாமா? ஓகே, வாங்க வாங்க, பார்த்து பிடிச்சு வாங்க. வந்தாச்சு. இங்கே ஃபுல்லாக போதாஸ். இங்கே ஸ்டெப்ஸ் இல்லை, கொஞ்சம் தூரம் அப்படியே ஸ்லைடிங்காக இருக்கு. எல்லாம் அவங்க லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க, என்னன்னு தெரியல. நம்ம ரெகுலராக பார்க்குற புத்தாஸ் இவங்க தான். இதுக்கு வேற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு நெஞ்சில் பாருங்க சுஸ்திக்கு. ஒரு நம்ம பக்கம் அப்படி தப்பாக தெரியுதா என்னன்னு தெரியல. எப்பவுமே சுஸ்திக்கு எப்படிமா எஸ் மாதிரி வரணும். எஸ் மாதிரி இப்படி வந்து வரணும். இது உள்டாவா இருக்கு. சுஸ்திக்கு டிஃபன் சாப்பிட்ற இடம் போல இருக்கு. ஆனால் இந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் போகுது. இவ்வளோ நேரம் போனாலும் தெரியலையே. ரைட் சைட்லேயே நான் போவோம். எங்கள் அப்பா எங்கே சமைட்டு போகலாமான்னு பார்த்தேன். ஆளே காணுங்க அவர். இப்படிதான் பசங்க போனதை பார்த்தேன். ஸோ இங்கே இருக்கு. கடை மாதிரி இருக்கு. Mag-viewing daw siya. வராங்க. இன்னும் மேல் பக்கமும் ஒரு அந்த பக்கம் படிக்கட்டு போகுதுங்க. அந்த லாஸ்ட்லேயே போகுது. ஃபுல்லாகவே புத்தா சரிதான் இருக்கு. எல்லாமே அவங்க லெட்டர்ஸில் தான் இருக்கு. புத்தாவுடைய ஸ்டாச்சு தான். அந்த மாதிரி உள்ள பாருங்க. ஃபுல்லாக குட்டியாக ஃபுல்லாக புத்தா சரிதான் சிலை தான் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பிளிங்காக இருக்குது பார்த்தீங்களா, குட்டியாக இருக்கிறதெல்லாம் புத்தா சிலை தான். சும்மா லைட்டு அதெல்லாம் வச்சுருக்காங்க. டொனேஷன் பாக்ஸும் தனியாக போட்டு வச்சுருக்காங்க. லாயன்னு பெரிய பானை வந்து ஊதுபத்தி கொளுத்துறாங்க. மேலே வரைக்கும் செருப்பு போட்டே வரலாம். உள்ளே போகும்போது மட்டும் செருப்பு அவுத்துட்டு போகிறாங்க. குட்டியாக லைட்டு மாதிரி மின்னி பாருங்க. அது கூட ஃபுல்லாகவே புத்தாதான். ஆஃபரிங் பண்ணுறவங்கெல்லாம் சாமிக்கு கொடுக்குறதுக்காக ஆரஞ்சு அதெல்லாம் வைக்கிறாங்க. அந்த ஃப்ளவர்ஸ் வைக்கிறாங்க. இந்த பக்கம் நாங்கள் வந்து தான் போனோம். இப்போ மேலே ஏற போகிறோம். அவங்க அப்பா அங்கே உள்ளே உட்காந்துருக்காங்க. நாங்கள் இப்போ மேலே கிளம்ப போகிறோம். படி ஏறி படியிலே ஏறலாம், ஸ்டாண்டிங்காகவும் ஏறலாம். எது பெஸ்ட்டு? படி. சரி, ஓகே.
அர்ணி, நீ கூட இந்த மாதிரி ஷூ வாங்கிக்கோடி, அம்மா அது மாதிரி நல்லா இருக்கு. அர்ணி, கடிக்காது, சாஃப்டா இருக்கு. ஸ்டெப்ஸ்ல ஏறி, அங்கேயே ஸ்டெப்ஸ் போகுது, இப்படி போய் ஸ்டெப்ஸ்ல ஏறிடுறோம் நாங்க. உட்காரத்துக்கு சைட்ல கொஞ்சம் போட்டிருக்காங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். புத்தா சரி சில நிறைய இருக்கு. அந்த பக்கம் ஒரு டெம்பிள். அவுட் சைடில் இப்படி ஊதுபத்தி கொத்துற ஸ்டாண்ட் வச்சு. ஊதுபத்தி எவ்வளோ பெருசாகவும் இருக்கு பாரு. டொனேஷன் பாக்ஸ் இது. டொனேஷன் போடுறவங்க போடலாம். இந்த பக்கம் பாருங்க, ஃபுல்லாக குட்டியா. ஆனால் இங்கெல்லாம் கலர் இல்லை, பிளாக் அண்ட் பிளாக்ல இருக்கிறாங்க. அவங்க தான் எல்லாமே கோல்டன் கலரில் இருந்தாங்க. இங்கே எத்தனை புத்தா? 1 2 3 4 5 6 7 8 10 11 14 16 17 20 21 22 23 27 28 30 பாருங்க. இது கொடுத்துருக்காங்க, ஆப்பிள் தான் வச்சுருக்காங்க. 31 32 60 பேர் இருக்காங்கடி. 60 பிரம்மன் டைப்ல. இதுதான் இவரு தானே நம்ம கராத்தே கும்புலாம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு தாடி வச்சவர். இந்த பக்கம் ஒரு புத்தா கோயில் இருக்கு. இங்கே ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு இருக்கு. அதையும் போய் பார்த்துட்டாங்க. அவங்க லாங்குவேஜ் சின்னதாக ஒரு குட்டியை வச்சுருக்காங்க. புத்தா. இப்போ நாங்கள் கீழே இறங்கிட்டு இருக்கோம். போகும்போது அப்படிதான் இறங்கணுமா தேஜா? நம்ம இறங்கிடுவோம். உங்க அப்பா தான் பயப்படுவாங்க. இது விஷயம் ப்ரேயர் பண்றது ஒன்று இருக்காங்க. அதனால தேஜு வந்து எழுதி போட்டுட்டு வரலாமான்ட்டு நாங்கள் உள்ள போயிட்டு இருக்கோம். எங்க கோரிக்கைலாம் எழுதி அந்த பேப்பர்ல போட்டு அது தொங்க வைக்கிற மாதிரி இருக்கு. தொங்க வச்சுட்டு வந்துட்டோம். ஃப்ரீ புக்ஸா? அவங்களுடைய புக்கா இருக்கும் இதெல்லாம். இப்ப நமக்கு தான் ஒரு பாஷையும் தெரியாது. கதை புக்கு அதெல்லாம். வேண்டாத புக்கெல்லாம் ஒரு சிலர் கொடுத்துருவாங்க போல இருக்கு. எழுதிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோன்ட்டு. பரவாயில்ல, நல்லதான் இருக்கு. அழகா இருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் கீழே இறங்குறோம். ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆச்சு. 12 o'clock. எவ்வளோ ஸ்பீடாக இறங்கிட்டு இருக்கோன்றத பாருங்க. ஆனால் செப்பல் மட்டும் நல்லா போட்டுக்கணும். கிரிப் ஷூ போட்டு ஸ்பீடாக இறங்கிடலாம். ஏறுறது தான் கஷ்டம், இறங்குறது கொஞ்சம் ஈஸி தான். ஓகே, மேலே ஏறிட்டு கீழே இறக்கிட்டு திருப்பி மேலே ஏறாங்க இருக்கு. ஏதோ அவங்க கோரிக்கையா என்னன்னு தெரியல, திருப்பி மேலே ஏறிட்டு இருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான், நாங்கள் இறங்கி முடிச்சிட்டோம். போயிட்டு வந்தாச்சு கோயிலுக்கு.
இப்ப நாங்க ரெண்டாவதா ஹாங்காங்ல இருக்க வாங் டைசின் கோயிலுக்கு தான் நாங்க இப்ப போயிட்டு இருக்கோம். சுற்றுலா தலங்கள்ல ரொம்ப பிரபலமான கோயில்னு இதை சொல்றாங்க. இந்த கோயில்ல போனா நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல கவுச்சிம் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸை வந்து அவங்க கடைபிடிப்பாங்க. அது என்னன்னா, ஒரு பேம்புவை உள்பக்கம் ஃபுல்லாக ஹாலோ பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து சின்ன சின்ன பேம்பு ஸ்டிக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் எய்தர் எஸ் நோ இல்லை ஏதாவது ஃபார்ச்சூன், இப்போ லக்கியாக இருப்பீங்க அன்லக்கியாக இருப்பீங்க அது மாதிரியும், இல்லை நம்பர்ஸும் வச்சுருப்பாங்க. இப்போ ப்ரேயர் பண்ண இந்த கோயிலுக்கு வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பேம்பு ஸ்டிக்கை குலுக்குவாங்க. குலுக்கும் போது என்ன ஆகும், அவங்க மனசுல நினைச்சிருக்க கேள்விக்கு பதிலா ஒரு குச்சி வெளியே விழும். அது மாதிரி தான் வந்து அவங்க ஃபார்ச்சூன். இது வந்து என்ன சொல்றது, ரொம்ப ப்ரே பண்றவங்க, இப்போ வந்து நான் ஹெல்த்தியா இருப்பேனா, எனக்கு ஜாப் கிடைக்குமா, அப்படி ரொம்ப எல்லாம் டெஸ்பரேட்டா ப்ரே பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு மனசாந்தி கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் தான். ஆனா நெட்ல எல்லாம் சொல்றாங்கன்னா, இந்த கோயில்ல ப்ரே பண்றது எல்லாமே நடக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நாங்க போயிருந்த போது பயங்கர கூட்டமா இருந்தது, பயங்கர. அதுவும் நாங்கள் வீக்டே தான் போயிருந்தோம், வீக்கெண்டு கூட இல்லை. அப்பயே அவ்வளோ பீப்புள் ப்ரே பண்ண வந்திருந்தாங்க. நிறைய பேர் இந்த கவுச்சிமை வந்து நல்லா குளிக்கிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணிட்டாங்க. அப்போ என்னது எங்களுக்கு தெரியல, ஆனால் நாங்கள் பண்ணலை. ஆனால் நல்ல ப்ரொசீஜராக தான் இருந்தது. டிரைவர் இங்கே இறக்கி விட்டாங்க. 30 மினிட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. டக்குன்னு கோயிலை பார்த்துட்டு வெளியே வரணும். இந்த பக்கம் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க பாருங்க. பாருங்க, குரூப்பா கொடி பிடிச்சிட்டு அழகா வர்றாங்க. வயசானாலும் நல்லா அழகா சுத்தி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. நல்லா குரூப்பா அழகா வராங்க. இந்த ஓல்டா உள்ளவங்க தான் ஃபுல்லாவே வராங்க. கலரா இருக்கு. ஹோட்டலா ஹவுஸா தெரியல. ரோட் சைட்லாம் பாருங்க, பெயிண்ட் அடிச்சு ஏதோ டெக்கர் பண்ணியிருக்காங்க. ரோட்ல ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் மண்ணே இல்லை பாருங்களேன். நம்ம ரோட்ல எல்லாம் எவ்வளவுதான் இருக்கும். அது மாதிரி குப்பை அதெல்லாம் எங்கேயும் போட மாட்டேங்கிறாங்க. கரெக்டா அந்த டஸ்ட்பின்ல தான் கரெக்டா போடுறாங்க. அதனால ரோடும் அதுக்கேற்ற மாதிரி கிளீனா இருக்கு. ஒரு பிளேஸும் அந்த மாதிரி இருக்கு. ஓ, இங்க இருந்து அந்த டெம்பிள் தெரியுது. எல்லாரும் அங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல. தெரியுதா இந்த டெம்பிள் பாருங்க. இதுதான் எல்லாம் எடுத்துக்கிட்டே வராங்க. இன்னைக்கு சாட்டர்டே, அதனால செம்ம கூட்டமா இருக்காங்கன்னு தெரியல. ஆனா பரவாயில்ல, போட்டோஸ் இதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். எல்லாம் தொட்டுக்கிறாங்க. ப்ரே பண்ணிக்கிறாங்க. தொட்டுக்குவோம். எலிவேட்டர் வழியா Chandra is coming. Có bây giờ đấy, có biết gì chết được không được không? Chắc có thể ăn cái gì không? Biết hả? கோயில் பாருங்க, ரொம்ப செம்மையா இருக்கு, அழகா இருக்கு. ஃபுல்லாவே டிராகனா அப்படியே வரைஞ்சிருக்காங்க பாருங்க.
இப்போ அப்படியே மேலே போகலாம். ஸ்கூல்லாம் இவங்க எல்லாமே செப்பல் போட்டுட்டே வரலாம். இங்கே உள்ளேயும் செப்பல் போட்டுட்டே போகிறாங்க. ஏன்னா நிறைய பேர் எல்லாம் ஷூ தான் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி செப்பல் யூஸ் பண்ணுறது ப்ரே பண்ணுறது பாருங்க. ஊதுபத்தி வேண்டிக்கிறாங்க. ஊதுபத்தியை தான் நிறைய பேர் வாங்கி கொளுத்தி வச்சுட்டு போகிறாங்க. உங்க பேச்சு முக்கால்வாசி நம்ம சைனீஸ் டெம்பிள் மாதிரியே தான் அது. மேலையும் புகையா வருது. டொனேஷன் போட்டிருக்கோம் பாருங்க.你侧着从那儿站，然后我这边拿着手。இந்த டீ போறியா அருணி? கொடுங்க, நான் போடுறேன். ஏங்க கொடுங்க, எனக்கு கொடுங்க, நானும் தொட்டுக்கிறேன். 100 காசு ஆஃபர் போடு. ஏன் உள்ள விடலப்பா? தெரியல, ரொம்ப கசகசன்னு ஆக்கிரோன்ட்டு விட மாட்டேங்கிறாங்க. இது பாரு, நெருப்பு எரிய வச்சிருக்காங்க. நெருப்பு மேல அவங்களுக்கு நம்பிக்கை மேல போத்தீங்களாங்க? அது ஃபுல்லா அந்த டியூப் ஃபுல்லா தண்ணி தண்ணி சூடா அடிக்கிறாங்க. தண்ணி ஸ்ப்ரே பண்றது சவுதி எல்லாம் இப்படிதான். ஒருவேளை ஊதுபத்தி ஏத்த ஏத்த ரொம்ப இதாகும்ட்டு தண்ணி விட்டு லைட்டா கூல் பண்றாங்களா? சயின்டிபிக் மனுஷனை ஒருத்தரை வச்சிருந்தாதான் தெரியுதுப்பா. எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கு. நானும் தான் கவனிச்சேன். அப்படியா? பரவாயில்லைங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது. மேல பாருங்க, ஃபுல்லாவே வாட்டர் லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா இங்க நிறைய ஊதுபத்தி எதுன்னு சொல்ற நிறைய பேர் வர்றதுனால இங்க கொஞ்சம் கூல் ஆகட்டும்னு சொல்றதுக்காக, அப்படின்றதுக்காக எல்லாமே ஃபுல்லாவே பாருங்க. நல்லா இருக்குல்ல, லோட்டஸ் மாதிரி. நல்லா அழகா இருக்கு பாருங்க. மேலெல்லாம் பாருங்க, ஃபுல்லா லைட்டு.
உள்ளலாம் நிறைய டிசைனாக வேறு ஆளுங்க. இங்கே அதெல்லாம் உள்பக்கம் விடலை, ஃபுல்லாகவே அவுட் சைடு தான். ஒருவேளை இன்னைக்கு சாட்டர்டே கூட்டமாக இருக்கும். இதா பாவத்தை கழிக்கிற டெம்பிள் அது. அதான் எவ்வளோ ஊதுபத்தி எவ்வளோ ஏற்றி இது பண்ணுறாங்களோ அங்க. பாவத்தை கழிக்கிறாங்கன்னா அவங்க வேண்டுதல் பண்ணி வச்சிருக்கோம். அதை போய் நெத்தியில போடுவாங்க. அழிங்க தெரியற ஆளுங்களா? மஞ்சள் கலர் சட்டை. அந்த பக்கம் தாங்க ஃப்ரண்ட், இது பேக் சைடு. எல்லாமே ரெட் கலர்ல தான் போட்டுருக்காங்க. ஆபீஸ் அது கூட ரெட் கலரு. அவங்க சொல்லி போட்டு இங்கே பாருங்க, நல்லா இருக்கு. வாங்க. கண்டெய்னர் வீடு பாரு. சூரிய இப்படி ஃபுல்லாவே கோல்டன் பிளேட்டட்ல போட்டு வரைஞ்சி வச்சிருக்காங்க. தெரியல புத்தா ஸ்டோரி. அழகா போட்டிருக்காங்க. மான் அழகா இருக்கிறது. சூப்பரா இருக்குல்ல. ஒருத்தர் வந்தாங்க, நான் எடுத்துக்கிறேன் கூட போட்டோன்னாங்க. ஓகே ஷிஃப்டிங்னா சில்க் டைகர், இதே மாதிரி பேப்பர் டைகர் இது மாதிரி செய்வாங்க. அவங்க இது மாதிரி வித்தியாசமான அனிமல்ஸ்லாம் வந்து பேப்பர்ல இல்ல சில்க்ல செய்வாங்க. இது சாட்டின்ல செஞ்சது போல. ஓ செம்மையா இருக்கா, கியூட்டா இருக்குல்ல. இதுதான் டாடி சொன்னாங்களா, டைகர் பக்கத்துல போய் எடுக்க போற ஆளுங்க போறாங்க அப்படின்னாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகா இல்ல? நல்லாதான் இருக்கு. வந்து நல்ல போட்டோ. இரு 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 இரு. பேப்பர் டைகர் இல்ல சில்க் டைகர். இது வந்து லூனா ஃபெஸ்டிவல் அப்போ அழகா பண்ணுவாங்க. இவன் வந்து சில்க் செஞ்ச டைகர் நினைக்கிறேன். ரொம்ப கியூட்டா இருக்கா. நான் ஒருத்தர் ஹாங்காங் அவங்க கூட இருந்து போட்டோ அவங்க வந்து என்கிட்ட கூட வச்சு எடுத்துக்கிட்டாங்க. அர்னி ரொம்ப ஃபீல் ஆயிட்டா, நானும் அதை மாதிரி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு இப்போ காருக்கு போயிட்டு டெம்பிள் அப்படியாங்க வரும்போது அந்த பக்கம் வந்தோம். இப்போ இது வேற எங்கே போகுது? வேணாம்
மெயின் ரோட்டுக்கு தான் போகுது. அங்க எல்லாம் குரூப்பா வந்தாங்க, அவங்க எல்லாம் இதுலதான் ஏறி வந்தாங்க, நாங்களும் பார்த்தோம். டாடி நம்ம வீட்டு படிக்கட்டே ஏறி ஏறி வரீங்களா உடம்பு வச்சுருவாங்க. இல்லைங்க, அந்த மலையில ஒரு தாத்தா ஏறினாரு பாத்தீங்களா, நம்ம கூட ஏறினாரு, இறங்கி வந்தாரு. அதுக்கப்புறம் இறங்கிக்கிட்டு இல்ல திருப்பி கூட ஏறாருடி. நம்ம இறங்கும் போது அவர் ஏறிட்டு இருக்காருதான் பாரு. நான் பார்த்தேன். இல்ல இன்னொருத்தரு தாத்தா வராது, சேர்ல உட்காருங்க. எங்க கூடயே வந்தாரு பாரு தேஜா, எங்க கூடயே வந்தாரு அவரு. பண்ணி வந்துட்டாரு. ஆமா தெரியும். இல்ல டாடி கூட வந்தாரு, ஆனா டாடியால் நடக்க முடியல, அவரு நடந்து வந்துட்டாரு. நான் அது அவருக்கு முன்னாடி வந்துட்டேன். ரோடு வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செரு ஸ்டோரிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மூவ் வீடியோஸ் எவ்ரி வீக்.